ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் ரொம்ப ஈஸியான ரவா அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரவையை ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. வறுக்க எதுவும் தேவையில்லை. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட் நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது சேராத மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு லைட்டாக ஒரு நிமிஷம் பிசையும் போது கரெக்டாக இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், எல்லாமே சேர்ந்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வந்திருக்கு. கூடவே 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதை லைட்டாக அழுத்தி விட்டுறலாம், அப்போ தான் ஃபுல்லாகவே தண்ணியில் இருக்கும். இப்போ இதை மூடி வச்சுட்டு 2 மணி நேரம் போல் அப்படியே வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்போது இதை வந்து நம்ம பிசைஞ்சு பால் எடுக்கணும். நம்ம எப்போவுமே அல்வா பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா அழகாக அந்த ஒயிட் கலரில் பால் மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட் நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறமா இதை வந்து மறுபடியும் அதே கிண்ணத்தில் சேர்த்துட்டு இன்னொரு 1/2 கப் போல் தண்ணி. ரொம்ப தண்ணி சேர்க்க டைம் ஆகும், அதனால தான் 1/2 கப் போல் போதும். சேர்த்துட்டு மறுபடியும் அதுலேருந்து பிசைஞ்சு நம்ம பால் எடுக்கணும். ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இன்னொரு தடவை நம்ம அதே மாதிரி செஞ்சு வச்சிடலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு அவ்வளோ பால் இல்லை, கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியுது. இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம். அடுத்தது ஒரு துணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வடிகட்டிட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் ரவை வந்து இருந்ததுன்னா அதுவும் வந்துடும். அதுக்காக இந்த மாதிரி துணியில் வடிகட்டிட்டு புழிஞ்சு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 2.25 கப் போல் இருக்குது. இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா பேனில் சேர்த்துக்கோங்க, ஏன்னா சில நேரம் வந்து கீழே செட்டில் ஆயிரும். இப்போ வந்து மிதமான சூடில் வச்சுட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் வந்து அது லைட்டாக கெட்டி ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அந்த கண்ணாடி மாதிரி வர ஆரம்பிச்சிருக்குல்ல, இது வந்து ஃபுல்லாகவே வரணும். அதனால் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. எல்லாமே வந்து நல்லா அந்த கண்ணாடி மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2.25 3 கப் கிட்டத்தட்ட பாலுக்கு வந்து 1.25 கப் சர்க்கரை வந்து சரியாக இருக்கும். சர்க்கரையை சேர்த்ததுமே வந்து சர்க்கரையும் கரைஞ்சி மறுபடியும் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும். நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கும்போது மறுபடியும் வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் வந்து எல்லாமே கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ் ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நெய் சேர்க்க ஆரம்பிக்கணும். நான் வந்து 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம். அதை வந்து ஒரு ஸ்பூனாக உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு ஸ்பூனாக நம்ம சேர்த்துட்டு அந்த நெய் ஃபுல்லாக உள்ளே போனதுக்கப்புறமா அடுத்த ஸ்பூன் சேர்க்கணும். அந்த மாதிரி இருக்கிற எல்லா நெய்யும் வந்து நம்ம ஒரு ஸ்பூனாக சேர்த்து விட்டுட்டு கலந்துகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் ஒரு கரண்டி நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். எல்லா நெய்யும் உள்ளே போனதுக்கப்புறமா கடைசியாக மீதி இருக்கிற எல்லா நெய்யும் உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அல்வா வந்து ஃபுல்லாகவே சாஃப்டாக இருக்கும், நமக்கு வந்து பீஸ் போட வராது. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த பெட்டி கடையிலலாம் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து பீஸ் போட வரும். இப்போ பாருங்கள், எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. நமக்கு பார்த்தாலே தெரியுது, அந்த பேனில் எதுவுமே ஒட்டாமல் அப்படியே அழகாக சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள். நமக்கு வந்து நட்ஸ் வேணும்னா நம்ம வந்து முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நட்ஸ் இல்லாமல் பண்ணுறேன். கலர் வந்து ஆப்ஷனல் தான், கலர் இல்லாமல் நம்ம பண்ணலாம். கலர் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த கடையில் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும், அதுக்காக தான் கலர் சேர்த்துக்கிறேன். கலர் வந்து ஆப்ஷனல் தான். இதை 2ஆக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலர் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணிவிட்டு தான் நான் வந்து கலந்து விடுறேன். ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூனுக்கு பின்னாடி கொஞ்சமாக நெய் தேய்ச்சிட்டு நம்ம வந்து சமப்படுத்திட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும். கேசரி பவுடர் அப்படின்னா நம்ம அப்படியே சேர்க்குறத விட கொஞ்சமாக எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தண்ணியில் கலந்துட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும், அதுக்காக தான். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு
நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். இதையும் நம்ம ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான், 2 கலரும் ரெடியாக இருக்குது. 2 கலரும் ரெடியாக இருக்குது. இது வந்து சூடாக இருக்கும்போது நமக்கு பீஸ் போட வராது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப அழகாக பீஸ் போட வரும். இருக்கட்டும். இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா நீட்டாக அழகாக வந்துடும். நம்ம வந்து நல்லா வேக வச்சு நல்லா திக்காக எடுத்ததுனால இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ண வரும். அப்படியே பெட்டி கடையில் இருக்கிற ஃபீல் வேணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரேப்பில் கூட சுற்றி வச்சிடலாம். அப்போ வந்து இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. டடா, நம்மளோட சுவையான ரவா அல்வா ரொம்ப ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.